இன்னைக்கு நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 15 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த டீமன் வந்து ஹீரோயினையும் தாக்கியிருக்கும். அப்போ பார்த்தா ஹீரோ கையில் ஒரு மேஜிக் மோதிரம் ஒன்று இருக்கும். அதுலேருந்து செம்ம பவர் வெளில வருது. அவ்வளோதான், அந்த டீமன் வந்து அழிஞ்சிட்டா இல்லை போயிடுச்சான்னு தெரில. அங்கேருந்து அது போயிடுச்சு. அப்போ தான் அந்த ஹீரோயினி பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோவை. இல்லை நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். அவன் கேட்டுட்டு இருக்கான், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு தானே அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பே மயங்கி விழுந்துடுறான். அப்போ பார்த்தா கோஸ்ட்டுக்கு இது சென்ஸ் ஆயிடுச்சு. அது அங்கேருந்து வேகமாக இங்கே வந்துருச்சு. வந்து பார்த்துட்டு இருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவனுக்கு அடிபட்டுட்டு இவனை தூக்கிட்டு போகிறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கா. அது பார்த்துக்கிட்டு இருக்கு, இவன் மூஞ்சி பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போதான் பார்க்குது. அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவன் பார்த்தா அந்த காயப்பட்ட இடத்துலேருந்து ரத்தமே வரல, ஆனால் காயமாக இருக்கு. எப்படி இவனுக்கு உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொல்லான்னு போறப்ப அந்த மரத்துலேருந்து ஒரு ஸ்பிரிட் வெளில வந்துச்சு தெரியுமா. அது வந்து பாட்டுது, இல்லை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேஜிக் பவர் வச்சு அவனோட காயத்தை அப்படியே எடுக்கிறாரு. அதாவது அந்த குச்சி குத்திக்கிட்டு இருந்துச்சுல, அதை அப்படியே வெளில எடுத்துறாரு. இப்போ சாதா காயமாக மாறிட்டு அதான் சொல்கிறாரு, இப்போ இது சாதாவான ஒரு காயம் தான், இந்த நான் கொடுக்குற இந்த ஆயில்மெண்ட் அவனுக்கு போட்டு விடு, காயம் வந்து ஆறிடும் சீக்கிரமா, அந்த மாதிரி தழும்பு கூட வராது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். அதே மாதிரி ஹீரோயினி பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இவனை சரி பண்ணியாச்சுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து கோஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கான், எப்படி பட்ட பகல ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி. அதான் எனக்கும் தெரில, அதோட நீ தேடிக்கிட்டு இருந்த மோதிரம் அவன் கையில் இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது கையில் என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ தேவை சொல்கிறா, அந்த டீமன் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த மோதிரம் தானாகவே மறைஞ்சிருச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்பதான் அந்த பெரியவர் சொல்றாரு, அப்படியா மோதிரம் மறைஞ்சிச்சா, அப்படின்னா அந்த மோதிரம் இவன் டேஞ்சரில் இருக்க மட்டும் இவனுக்கு வந்து உதவி செய்யுது, அப்புறம் அது தன்னைத்தானே மறைச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஹீரோ கண்ணு முழிச்சிடறான். அப்பதான் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, உனக்கு அடிப்பட்ட காயம் சரியாயிடுச்சா, இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான், ஓகே தான், என்ன நீ எம்எல்ஏ ரொம்ப அக்கறையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்காக சொல்லிட்டு இருக்கா, என்னால தானே அடிபட்டுச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுறான். அதில் வேற கேட்குறான், இங்கே இருக்க இந்த கோஸ்ட்டு இந்த ஸ்பிரிட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினி பார்த்தனா அதிர்ச்சி, உனக்கு இவங்க தெரியுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் எப்படின்னு தெரில, அந்த நம்மளை ஒரு கோஸ்ட் அட்டாக் பண்ணுச்சுல, அப்போ அந்த மோதிரம் வந்தப்போ அது மறைஞ்சு போயிட்டு அந்த கோஸ்ட்டு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இது மாதிரி இவங்க பேர் இது, இவங்க தான் அன்றைக்கி வந்து பிரின்சஸுக்கு பூ வந்து கிஃப்டாக கொடுத்தவங்க அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாரும் பற்றி சொல்லிகிட்டு இருக்கா. இந்த பவர் இருக்கிறதுனால தான் என்னை சின்ன பிள்ளையிலேயே மவுண்டனுக்கு அமுச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஹீரோயினி வந்து அந்த கோஸ்ட்கிட்ட கேட்குறா, இவ்வளோ நாள் இந்த கோஸ்ட்டால் ஹீரோ கிட்ட போகவே முடிஞ்சிருக்காது, எப்படி இப்போ மட்டும் பக்கத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் அந்த ஸ்பிரிட் சொல்கிறாரு அந்த பெரியவர், இது மாதிரி ஹீரோவை சுற்றி இருந்த அந்த மேஜிக் பேரியர் வந்து உடஞ்சிருக்கு, அதனால தான் இவனுக்கு நம்ம எல்லாருமே இப்போ கண்ணுக்கு தெரியும், அதனால தான் அந்த டீமனும் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் கோஸ்ட் சொல்கிறான், அப்போனா இன்னுமே நிறைய டீமன்ஸ் வேறு ஹீரோ அட்டாக் பண்ண வரலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப ஹீரோயின் சொல்கிறா, அப்போ நான் கவலைப்படாத, நான் வந்து பத்திரமா பார்த்துப்பேன் உன்னைய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த கோஸ்ட்டும் சொல்கிறான், நானும் பிரின்ஸை பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து காட்டுறாங்க, இவனுக்கு தான் காயமாக இருக்குல்ல, ஹீரோயினி தான் எல்லாமே பண்ணி விடுறா, சாப்பாடு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விடுறது, அந்த காயத்துக்கு மருந்து போடுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காயம் சரியாயிட்டே இருக்குது. அதே மாதிரி நைட்டு ஹீரோவை தூங்க வைக்கிறப்ப அவன் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ஹீரோயினி எப்படி ஹீரோவை பிடிச்சி இழுத்து போட்டான், அதே மாதிரி இப்போ ஹீரோயினை பிடிச்சி இழுத்து போட்டுறான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஐயோ இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு, சரி நம்மளால தானே இவனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கரே சந்தோஷம், ஹீரோயினி கூடயே இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்படியே வெடிஞ்சிருது. பார்த்தா ஹீரோயினி கண்ணு முழிக்கிறா. ஹீரோ கண்ணு முழிச்சு இருக்கான், சே இன்னும் எந்திரிக்கலவல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலாம், ஐயா முழிச்சு தானே இருக்கான், திரும்பி பார்த்துட்டு கையை விட முழிச்சு தானே இருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் விடவே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், கடிக்க போனால் கடிக்கலாம் கூடாது அப்படிங்கிறான். அப்படியே கையை வந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கான். இன்னும் பொண்ணு கையை விட அவன் கை இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணாலும் நான் கையை விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஹீரோயினி மறைச்சி பார்க்க ஹீரோ பயந்து போய் கை விட்டுருவான். இதில் வேறு ஹீரோயினி என்ன சொல்கிறான்னா, உனக்கு அடிபட்டிருக்கேன், நான் எதுவும் பண்ண வேணான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான், இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன வேணா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரப்ப வெளில கதவை தட்டுற சவுண்டேனா பிரின்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதான் ஹீரோயினி பொத்துன்னு வந்து கீழே விழுந்துடுறா. ஹீரோ அதை பார்த்து கேட்க போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வெளில வந்திருக்குது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட இன்னொரு ஒய்ஃபு. அவள் வந்துட்டு இந்த மேடை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா, ஹீரோக்கு அடிபட்டுருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, இப்போ என்னன்னா என்னை உள்ள போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கியா, இவ்வளோ தைரியம் உனக்கு, என் மேலே உனக்கு மரியாதையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கதவை திறக்கலான்னு போகிறப்ப நம்ம ஹீரோயின் தான் அந்த கதவை திறக்கிறான். ஹீரோயினை பார்த்தோன்னே இவளுக்கு கோவம் வர, நீ தான் இங்கே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பாட்டுக்குள்ளே வரா. ஹீரோ பார்த்து கேட்குறான், உன்னை யாரும் உள்ளே வர சொன்னதுக்கு அனுமதி யார் கொடுத்தது உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவள் சொல்கிறா, இல்லை உங்களுக்கு அடிபட்டுருக்கு அதனால தான் பர்மிஷனே இல்லாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இதில் உனக்கு கோவம் வருது, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் பிரின்சஸே நீ வந்து மரியாதை குறைவாக நடத்துவ,
உனக்கு வந்து தண்டனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவ சொல்கிறா, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கோங்க, உங்களை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இங்கேருந்து நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே கோத்தடையே வெளில வரா. இதில் வேற அந்த மேடுக்கு போகிறான். கேட்டுட்டு எங்கே ஹீரோயினி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க வந்து உங்களை பார்த்துக்க ஆள் வந்துட்டாங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ இந்த வெளியே தான் கட்டுறாங்க. இவன் வந்து அந்த மேடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துக்கவே முடியல, முன்னாலாம் நான் தான் போய் அவரை பார்த்துப்பேன், இப்போ பாரு என்னால் அந்த இடத்துக்கு கூட போக முடியல, அவள் என்ன பண்ணி வச்சாலோ அதுவும் மந்திரம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் சோகமாக இருக்கு. அப்போ தான் அந்த மேட் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அந்த கார்டனில் கூட உங்களுக்கு அரை விழுந்துச்சு, அந்த பட்டு போன மரம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு, இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிபட்டுருக்கு, எல்லாருமே அதான் பேசிக்கிறாங்க, இந்த பிரின்சஸ் ஏதோ வந்து மந்திரம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, இதில் ஒரு ப்ரீஸ்ட்டை கூட போய் அடிக்கடி பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாளா, அவர் இப்போ வந்து ட்ராவல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, அப்போனா உடனே அவரை வந்து இந்த பேலஸில் வந்து ரிச்சுவல் பண்ண சொல்லு, அப்போ தான் உண்மை தெரியும், அதோட எல்லாத்தையுமே இதை வந்து தெரியப்படுத்திரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோட இந்த மேடும் கிளம்பி போகிறான். அடுத்த எபிசோடில் தான் என்ன நடக்கும்னு தெரியும். அடுத்த எபிசோடு தான் லாஸ்ட் எபிசோட். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.